ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு தமிழ் லிட்டில் பியூட்டி டிப்ஸ். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் கியூட்டீஸ், உங்களுக்கு இந்த மாதிரி லாங் அண்ட் ஸ்ட்ராங்கான ஹேர் வேணும், பட் என்னால் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ண முடியல, எனக்கு அதுக்கு டைம் இல்லை, நான் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் நேச்சுரல் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் உங்கள் ஹேர் ப்ராப்ளமுக்கு சூட் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ்டு ஹேர் ஆயிலையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் இந்த ஹேர் ஆயிலை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், டிஸ்பிளே ஆகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் ஆர்டர் பண்ணுற டீட்டெயில்ஸை கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். அண்ட் இந்த வீடியோவில் ஹைலைட் என்னென்னா, நம்ம வேஸ்ட்னு கீழே ஊற்றுற ஒன்று தான் நம்ம ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், லைக் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேருக்கு சீரமாக ஒர்க் ஆகிறனால ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைனியாக டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். சைனாவில் ஹங்லோன்ற வில்லேஜில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே ஹேரோட லென்த் 5 ஃபீட் இருக்கும், அதாவது 5 அடியாச்சும் இருக்கும். ஏன் அவங்களோட ஹேர் மட்டும் 5 ஃபீட் இருக்குது? அப்படி என்ன டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரைஸ் வாட்டர் தான். இதை அவங்க ஒரு ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதனால தான் அவங்களோட ஹேர் ரொம்ப லாங்காக திக்காக பிளாக்காக இருக்குது. நம்ம ரைஸ் வாட்டர் வேண்டாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி கீழே ஊற்றிடுவோம், பட் அவங்க அதை ரெகுலராக ஹேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் 3 days ஒன்ஸ் அவங்க ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சாப்பாடு செய்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு செகண்டாக ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட்டுருங்க. நம்ம சாப்பாடு செய்கிறதுக்காக ஊற வைப்போம்ல, அந்த மாதிரி தான். பட் ரைஸ் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாச்சும் ஊறணும், அப்போ தான் அதோட குட்னஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நைட்டே ரைஸை ஊற வச்சுட்டேன். இப்போ அதோட வாட்டரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கையிலேயே எடுத்து கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணும்போது ஈவனாக நம்ம ஸ்கேல்பில் ஸ்ப்ரெட் ஆகும். ரைஸ் வாட்டரில் ஈனோசிட்டால் இருக்கனால டேமேஜ்டு ஹேரை சரி பண்ணி ஹேரோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இந்த ரைஸ் வாட்டரை 2 மெத்தடில் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஹேருக்கு ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாமல் ட்ரையான ஹேரில் ரைஸ் வாட்டரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் நீங்கள் ஆயில் ஒரு ஹேர் மாஸ்க் ஏதாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரைஸ் வாட்டரை நல்லா ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்புறம் ப்ளைன் வாட்டரில், அதாவது வெறும் தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் ஆயில் இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தடில் சொன்ன மாதிரி ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாமல் ட்ரையான ஹேரில் ரைஸ் வாட்டரை அப்ளை பண்ண போகிறேன். ஸ்கேல்பில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் ஹேரோட எண்ட் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 10 மினிட்ஸ் அப்புறம் ப்ளைன் வாட்டர், அதாவது வெறும் தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். ப்ளைன் வாட்டரை மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இந்த ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பெட்டர். அப்போ தான் நம்ம ஹேர் ரொம்ப சிக்கு இல்லாமல் ஷைனியாக இருக்கும். டெய்லி ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணாலே போதும். நம்ம இந்த மாதிரி ரைஸ் வாட்டரை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஹேரோட க்ரோத்தும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஹேரை ரொம்ப ஷைனியாக சாஃப்டாக மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிஷனர் ப்ளஸ் சீரமாக ஒர்க் ஆகிறனால டேங்கிள் ஃப்ரீயாக நம்ம ஹேரை வச்சுருக்கோம். ரைஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ரைஸ் வாட்டரில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கனால நம்ம ஹேரோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் ஹேரையும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ரைஸ் வாட்டரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும். அண்ட் இதில் விட்டமின் பி, விட்டமின் இ இருக்குது. ஸோ குயிக்காக ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ஓகே கியூட்டீஸ், இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.